Ninth Math, Chapter 1, Set Language, Exercise 1.5, Sixth Sum. If A equal to x in x6, then n elements such that என்னது W ஓல்ட் நம்பர் அண்ட் n லெஸ் தேன் 6. அதாவது ஓல்ட் நம்பர் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 எக்ஸட்ரா எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க 6 வரைக்கும். அப்போ நமக்கு இங்கே எழுதிட்டோம் A இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் நம்பர் வந்து நான் எதில் ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னேன் 0ல் ஸ்டார்ட் ஆகி நமக்கு எங்கே இது ஆகுது 6 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் B இஸ் ஈக்குவல் டு n in n அப்படின்னா நேச்சுரல் நம்பர் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா 2n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 2 கிடையாது. அடுத்த நம்பர் வந்து என்னது 3 4 5 6 7 8. இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று போட்டிருக்கிறதுனால 9 வரைக்கும் போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் C பாருங்கள். C இஸ் ஈக்குவல் டு n இன் n, அதாவது நேச்சுரல் நம்பர் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10க்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேச்சுரல் நம்பர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் 1ல் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு இங்கே 4ல் ஸ்டார்ட் ஆகுது. 4 5 6 7 8 9. ஓகே, தென் ஃபஸ்ட்டு A இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் நம்பர்னால் 0ல் ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2 3 4 5 எக்ஸட்ரா n லெஸ் தேன் 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6க்கு முன்னாடி, அப்போ 0லேருந்து 5 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் B பாருங்கள். n இன் n அண்ட் 2 லெஸ் தேன் n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. இப்போ 2ல் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது 9ல் இருந்துச்சு. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா 9 வரைக்கும். 2க்கு நெக்ஸ்ட்டு நம்பர் அப்படின்னா லெஸ் தேன்னு கொடுத்து 3 4 5 6 7 8 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ தட் A மைனஸ் B இந்த செக்ஷன் C ஈக்குவல் டு A மைனஸ் B யூனியன் A மைனஸ் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு x இன் x 6n. இப்போ வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஏயோட வேல்யூ. இப்போ பாருங்கள் A ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 6n இருந்துச்சுன்னா A இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னு பாருங்கள். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எண்ணுக்கு வந்து இப்போ என்ன கொடுக்குறோம் 1. இது வந்து A கிடையாது, ஆக்சுவலி n. ஓகே, n இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0 1 2 3 ஏயில் இருக்கக்கூடிய இப்போ எண்ணுக்கு வந்து A B C. இப்போ இது ABC வேல்யூ. இப்போ எண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் 0 கொடுக்குறோம். அப்படி என்னென்னா x இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 0 என்னது வரும் 0. நெக்ஸ்ட்டு வந்து 1 கொடுக்குறோம். அப்படின்னா எண்ணுக்கு வந்து 1 கொடுத்தோன்னு சொன்னால் x இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 1 என்னது 6. நெக்ஸ்ட்டு 2 கொடுக்குறோம். 2 கொடுத்தோன்னா 6 இன்ட்டு 2 எவ்வளோ வரும் 12. அடுத்து 3 கொடுங்க. x is equal to 6 into 3 18. next 6 into 4 24. அடுத்தது 6 into 5 30. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் என்ன செய்தோம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ ஏயோட வேல்யூ எழுதிடுங்க. A is equal to என்னதுன்னு சொல்லியிருக்காங்க A is equal to 0 6 12 18 24 30. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் B பாருங்கள். B இஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பியில் வந்து என்ன இருக்குது 3 4 5 6 7 8 9. இப்போ B ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க 2n. என்னது 2n. B is equal to எக்ஸோட வேல்யூ வந்து 2nன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம் 3 4 5 6 7 8 9 ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 2 into 3 எவ்வளவு 6. நெக்ஸ்ட்டு 2 into 4 எவ்வளவு 8. நெக்ஸ்ட்டு 2 into 5 10. நெக்ஸ்ட்டு 2 into 6 12. 2 into 7 is equal to 14. Next 2 into 8 எவ்வளவு 16.
ஓகே. நெக்ஸ்ட்டு 2 into 9 18. ஓகே. இந்த வேல்யூ எல்லாத்தையும் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2nல பியில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6s are 12, 2 7s are 14, 2 8s are 16, 2 9s are 18. இப்போ பியோட வேல்யூ பாருங்கள். பியோட வேல்யூ வந்து என்னதெல்லாம்? 6 8 10 12 14 16 18. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி சிக்கு கண்டுபிடிக்கணும். சிக்கு என்னது கொடுத்துருக்காங்க? வேல்யூ வந்து x is equal to 3n சொல்லியிருக்காங்க. c is equal to என்னது? 3n. இப்போ இது ஏக்கு உள்ளது, இது பிக்கு உள்ளது, இது வந்து சிக்கு உள்ள வேல்யூ. இப்போ x is equal to 3n அப்படின்னா 3 into என்னோட வேல்யூ வந்து 4. 3 4s are 12. என்ன வருது? 3 into 4. 3 into 4 எவ்வளவு? 12. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 3n. 3 into நமக்கு வேல்யூ என்ன வந்திருக்காங்க? 4 12. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 into 5 15. நெக்ஸ்ட்டு 3 into 6 18. 3 7s are 21. 3 8s are 24. 3 9s are 27. 3 4s are 12. 3 5s are 15. 3 6s are 18. 3 7s are 21. 3 8s are 24. 3 9s are 27. இப்போ எங்கள் சியோட வேல்யூ எழுதிடுங்க. சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 12 15 18 21 24 27. இனி சம்முக்கு போவோம். தென் ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்னது? எல்ஹெச்எஸ் வந்து எது? ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ மைனஸ் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ பி ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போம். அதாவது பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கக்கூடியது. பியிலையும் சிலையும் எதெல்லாம் காமனாக சேமாக இருக்குன்னு பாருங்கள். 6 கிடையாது, 8 கிடையாது, 10 கிடையாது, 12 இருக்குது. நெக்ஸ்ட்டு 14 கிடையாது, 16 கிடையாது, 18 இருக்குது. ஓகே. பி இன்டர்செக்ஷன் சி என்னதுன்னா பியிலையும் சிலையும் எதெல்லாம் சேமாக இருக்குன்னு 12 இருக்குது. நெக்ஸ்ட்டு எது இருக்குது? 18 இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு சொன்னால் ஏயிலேருந்து பி இன்டர்செக்ஷன் சியை மைனஸ் பண்ணணும். ஏ என்னென்னா என்னது இருக்குது? 0 6 12 18 24 30 மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்னது? 12, 18. இப்போ இதில் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெட்டரில் பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதுதான் ஆன்சர். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 0 6 24 30. ஈக்குவேஷன் 1. ஓகே. இப்போ பாருங்கள், ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ன்னு சொன்னால் என்னது? கொஸ்டின் கண்டுபிடிங்க. ஏ மைனஸ் பி இன் யூனியன் ஏ மைனஸ் சி. ஓகே. இப்போ ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன். ஏ மைனஸ் பி சீக்வல் டு ஃபஸ்ட்டு ஏயில் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸையும் எழுதுங்க. ஏயில் என்னென்ன இருக்குது? 0 6 12 18 24 30 மைனஸ் நெக்ஸ்ட்டு பியில் இருக்கக்கூடியது எழுதுங்க. 6 8 10 12 14 16 18.
இப்போ சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள். 6 6 12 12 நெக்ஸ்ட்டு 18. இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 0 24 30. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் A மைனஸ் C. ஏயிலேருந்து சியை மைனஸ் பண்ணுங்கள். 0 6 12 18 24 30 மைனஸ் சி. சி என்ன இருக்குது? 12 15 18 21 24 27. ஓகே, 12 15 18 21 26 27 24 27. இப்போ இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 12 12 கேன்சல் ஆகிடுது. 18 நெக்ஸ்ட்டு 24 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ A மைனஸ் சி ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 0 6 30. நெக்ஸ்ட்டு எல்லாம் சேர்த்து கண்டுபிடிங்க. A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என்னது? A மைனஸ் பி. நெக்ஸ்ட் பேஜில் பொழுதும் இங்கே பாருங்கள். A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு A மைனஸ் பி யூனியன் A மைனஸ் சி. ஓகே, இப்போ பாருங்கள். A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு A மைனஸ் சி. இப்போ நமக்கு இந்த ஸ்டெப் வேணும். A மைனஸ் பி யூனியன் A மைனஸ் சி ஈக்குவல் டு, இப்போ ஏயிலையும் A மைனஸ் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 0 24 30 0 24 என்ன வந்திருக்கு? 30 யூனியன் A மைனஸ் சியில் என்னென்ன வந்திருக்கு? 0 6 30. யூனியன் சொன்னால் ரெண்டையும் சேர்த்துல தானே. 0 24 6 30. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 பாருங்கள். 0 6 24 30. இப்போ நமக்கு என்னது? LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னா தேர்ஃபோர் A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என்னது? A மைனஸ் பி யூனியன் A மைனஸ் சி. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. 9th Math Chapter 1 Set Language Exercise 1.5 7th Sum. If A equal to minus 2 0 1 3 5, B is equal to minus 1 0 2 5 6, C is equal to minus 1 2 5 6 7, then so that A minus B union C equal to A minus B intersection A minus C. இப்போ பார்ப்போம், சம்முக்கு போவோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிப்போம். LHS ஓகே. LHS வந்து என்னது? A மைனஸ் B யூனியன் C. A மைனஸ் B யூனியன் C. இப்போ பாருங்கள், B யூனியன் C. B யூனியன் Cன்னு சொன்னால் என்னது? Bயும் Cயும் சேர்த்து எழுதணும். Bயும் Cயும் சேர்த்து சொல்லுங்கள். -1 0 2 5 6. நெக்ஸ்ட்டு பாருங்கள், -2 0 5 6. சியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். -1 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, அப்புறம் 7. ஓகே, -1 0 2 5 6. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், -1 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2 5 6 7. நெக்ஸ்ட்டு பாருங்கள், A மைனஸ் B யூனியன் C. A மைனஸ் B யூனியன் C. இப்போ ஏயிலேருந்து B யூனியன் சியை மைனஸ் பண்ணணும். ஏன்னா என்னது? -2 0 1 3 5 மைனஸ்
B union C. B union C என்னது -1 0 2 5 6 7. இப்போ சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணுங்க. 0 0 1 கிடையாது, நெக்ஸ்ட்டு 3 கிடையாது, 5. இப்போ ஆன்சர் வந்து என்னது -2 1 3. ஈக்குவேஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிங்க. RHS வந்து என்ன இருக்குது? A minus B intersection A minus C. ஓகே, ஃபஸ்ட்டு A minus B. A minus B equal to, இப்போ ஏலையும் பியிலையும் இருக்கக்கூடியதை எழுதிங்கிடுங்க. -2 0 1 3 5 மைனஸ் பியோட இது வந்து வேல்யூ வந்து என்னதெல்லாம் இருக்குது? -1 0 2 5 6. ஓகே, இப்போ இங்கே சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணுங்கள். 0 நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? 5 இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் லெட்டர் ஏயில் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். -2 1 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், A minus C. A minus C. ஏன்னு சொன்னால் என்னது? -2 0 1 3 5 மைனஸ் C. சின்னு சொன்னால் என்னதெல்லாம் இருக்குது? -1 2 5 6 7. ஓகே, இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்கள். 5 வேறு எதுவுமே கிடையாது. ஆன்சர் வந்து ஃபஸ்ட் லெட்டரில் பேலன்ஸ் இருக்கிறது -2 0 1 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், A minus B intersection A minus C equal to, இப்போ A minus B என்னது? -2 1 3. ஓகே, இன்டர்செக்ஷன் A minus C ன்னு சொன்னால் என்னது? -2 0 1 3. இப்போ இந்த ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். எதெல்லாம் சேமாக இருக்குது? -2 1 3 -2 1 3. இன்டர்செக்ஷன் மீன்ஸ் என்னது? சேமாக இருக்கக்கூடியது. இது ஈக்குவேஷன் 2. 1 2 பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. இப்போ நமக்கு அப்படின்னா என்னது? LHS ஈக்குவல் டு RHS. அப்படின்னா therefore A minus B union C equal to A minus B intersection A minus C. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.